வணக்கம். இன்னைக்கு நம்ம அலசல்ல மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இதிகாசங்கள்ல ஒன்றான மகாபாரதத்துக்குள்ள நேரடியா நுழைய போறோம். இது ஏதோ ஒரு போரை பத்தின கதை மட்டும் இல்லங்க, கர்மா, அப்புறம் நம்ம எடுக்கிற முடிவுகளோட ஆழத்தை பத்தின ஒரு பதிவு. வாங்க உள்ள போகலாம். இந்த கதையோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? அதிகாரம், ஈகோ, அப்புறம் விதி. இதனால ரெண்டா உடைஞ்ச ஒரு அரச குடும்பம் தான் மகாபாரதத்தோட மையம். சுக்குநூறா உடைஞ்ச இந்த குடும்பத்தை வழி நடத்துறது சாட்சாத் அந்த கிருஷ்ணர் தான். கதாபாத்திரங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் தர்மம் அல்லது அறம். ஏன்னா இந்த கதையில நடக்கிற ஒவ்வொரு செயலும் தர்மத்தை காப்பாத்துறதுக்காகவோ அல்லது அதை மீறத சுத்தியோ தான் நடக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 1. குரு வம்சம். சரி, அஸ்தினாபுரத்தோட அரசர்கள் யாரு? அந்த சிம்மாசனத்துக்காக உண்மையிலே யார் போராடுறாங்கன்னு இப்ப பாப்போம். இந்த வம்சாவளி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மன்னர் சந்தனு அப்புறம் அவரோட விசுவாசமான மகன் பீஷ்மர் கிட்ட இருந்து. ஆனா காலப்போக்குல அந்த சிம்மாசனம் 2 சகோதரர்கள் கைக்கு போகுது. ஒருத்தர் பார்வையற்ற திருதராஷ்டிரர், இன்னொருத்தர் அவரோட தம்பி பாண்டு. இங்கதான் கதையோட மைய பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாண்டுவோட 5 மகன்களான பாண்டவர்கள் ஒரு பக்கம், திருதராஷ்டிரரோட 100 மகன்களான கௌரவர்கள் இன்னொரு பக்கம். இவங்க 2 பேருக்கும் இடையிலான மோதல் தான் இந்த பெரும் புலவுக்கு காரணம். இந்த பாண்டவர்கள் இருக்காங்களே, மக்கள் அவங்கள ரொம்பவே நேசிச்சாங்க. 5 பேருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருந்துச்சு. யுதிஷ்டிரரோட ஆழமான ஞானம், பீமனோட பயங்கரமான வலிமை, அர்ஜுனனோட நிகரற்ற வில்வித்தை, அப்புறம் இரட்டையர்களான நகுலன் சகாதேவனோட திறமைகள்னு இதெல்லாம் அவங்களோட பலம். சரி, மறுபக்கம் கௌரவர்களோட தலைவன் துரியோதனன். மக்கள் பாண்டவர்களை கொண்டாடுறத பார்த்து அவனுக்கு தாங்க முடியாத பொறாமை. பாண்டவர்களை தனக்கு ஒரு பெரிய ஆபத்தா நினைச்சான். அப்போதான் சமூகத்தால் நிராகரிக்கப்பட்ட மாவீரனான கர்ணனோட ஒரு கூட்டணியை உருவாக்குறான். இந்த பொறாமை தான் போருக்கான முதல் விஷ விதைய விதைச்சுது. பகுதி 2. பொறாமையும் பகடையும். ஒரு சாதாரண விளையாட்டு எப்படி பொறாமையோட மிகப்பெரிய அழிவு ஆயுதமா மாறுதுங்கிறது தான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். துரியோதனன் பாண்டவர்களை ஒரு பகடை விளையாட்டுக்கு கூப்பிடுறான். அது ஒரு பயங்கரமான சதி. இதுல யுதிஷ்டிரர் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழக்கிறாரு. அவங்களோட ராஜ்யம், செல்வம், ஏன் கடைசில அவங்க மனைவியான திரௌபதிய கூட இழக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடூரமான விஷயம் அது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அந்த அரச சபையில எல்லார் முன்னாடியும் திரௌபதி அவமதிக்கப்பட்ட போது அவங்களோட மானத்தை காப்பாத்த தெய்வீகமான கிருஷ்ணர் உள்ள வர்றாரு. இந்த பகடை விளையாட்டோட தண்டனையா பாண்டவர்கள் ஒரு கொடூரமான காலக்கெடுவுக்கு தள்ளப்படுறாங்க. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் யாருக்கும் தெரியாம மறைந்து வாழணும். இவ்வளோ நீண்ட பயணம் கடைசியில ரொம்ப குறுகிய, ஆனா உலகத்தையே உழுக்க போற ஒரு மோதலுக்கு வழி அமைக்குது. பகுதி 3. கிருஷ்ணரும் கீதையும். கரெக்டா அந்த இறுதிப் போற நெருங்குற நேரத்துல நம்ம வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக போதனைக்காக கதையோட ஓட்டம் கொஞ்சம் நிதானிக்குது. போர்க்களத்துல எல்லாரும் தயாரா நிக்கிறாங்க. ஆனா தலை சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் தனக்கு எதிரே நிக்கிறது தன்னோட சொந்த குடும்பமும் உறவினர்களும் தான் பார்த்ததும் அப்படியே குழப்பத்திலையும் பயத்திலையும் உறந்து போயிடுறான். அந்த ஒரு நொடி கிருஷ்ணர் தன்னோட தெய்வீக வழிகாட்டுதலா பகவத்கீதையை உபதேசிக்கிறாரு. எந்த பற்றுதலும் இல்லாம உன் கடமையை செய், ஆன்மா அழிவற்றது, அறத்துக்காக நில் அப்படின்னு சொல்றாரு. தனிப்பட்ட துயரங்களை ஓரங்கட்டிட்டு தர்மத்தை நிலைநிறுத்தணும்னு அர்ஜுனனுக்கு உணர்த்துறாரு. பகுதி 4. குருக்ஷேத்திர போர். அர்ஜுனன் கிருஷ்ணரோட வார்த்தைகளை ஏத்துக்கிட்டு போரத் தொடங்கும் அந்த உச்சக்கட்டத்துக்கு இப்போ நாம வருவோம். அந்த மாபெரும் குருக்ஷேத்திர போர் சரியா 18 நாட்கள் தாங்க நடந்துச்சு. ஆனா அது ஏற்படுத்தின அழிவு கொஞ்சம் நஞ்சமில்ல. அந்த 18 நாட்கள்ல பல புகழ்பெற்ற வீரர்கள் பரிதாபமா விழுந்தாங்க. பீஷ்மர் அம்பு படுக்கையில விழுந்தார். மாவீரன் அபிமன்யு அநியாயமா கொல்லப்பட்டான். கடுமையா போரிட்ட கர்ணன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டான். கடைசியில துரியோதனனும் பீமனால் தோற்கடிக்கப்பட்டான். இதுல நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. இது ஏதோ ஒரு புகழ்பெற்ற வெற்றியெல்லாம் கிடையாதுங்க. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அந்த போர்க்களம் முழுக்க வெறும் அழிவையும் மரணத்தையும் மட்டுமே மிச்சம் வச்சது. பகுதி 5. விளைவுகள் மற்றும் இறுதிப்பாடங்கள். சரி, இந்த போரோட உண்மையான விலை என்ன? இந்த மாபெரும் இதிகாசத்திலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? அத பாப்போம். பாண்டவர்கள் என்னவோ சிம்மாசனத்தை ஜெயிச்சிட்டாங்க. யுதிஷ்டிரர் மன்னராவும் ஆயிட்டாரு. நாட்டுல அமைதி திரும்பிடுச்சு. ஆனா மீள முடியாத ஒரு மிகப்பெரிய சோகம் அந்த அமைதிய ரொம்பவே அழுத்திருச்சு. கடைசில இந்த அதிகாரம், ஆட்சி இதெல்லாம் ஒரு மனுஷனோட இறுதி இலக்கு கிடையாதுன்னு பாண்டவர்கள் உணர்ந்தாங்க. தாங்க கஷ்டப்பட்டு வாங்கின அந்த ராஜ்யத்தை திறந்துட்டு ஆன்மீக விடுதலையை தேடி இமயமலையை நோக்கி பயணமானாங்க. இப்ப நம்மளோட முக்கிய பாடங்களுக்கு வருவோம்.
கட்டுக்கடங்காத ஈகோ ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும். அதே மாதிரி தர்மம் இல்லாத அதிகாரம் கடைசியில அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். இதுதாங்க மகாபாரதம் நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம். பயமோ பற்றுதலோ இல்லாம உன் கடமையே செய். கிருஷ்ணரோட இந்த வார்த்தைகள் அந்த போர்க்களத்தை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. முடிவுகளை பத்தி கவலைப்படாம சரியான நோக்கத்தோட செயல்படணும்னு மனித குலத்துக்கே இது ஒரு சவாலா இருக்கு. இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்க சொந்த வாழ்க்கையில ஒரு முரண்பாடோ பிரச்சனையோ வரும்போது நீங்க தர்மத்தை பாதுகாக்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.